வெல்கம் டு அன்பரசி கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம அன்பரசி கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம கேக் செய்யும்போது அந்த மேல் லேயரை எப்போவுமே கட் பண்ணிவிடுவோம் நம்ம க்ரீம் போடுறதுக்காக. அந்த பீஸை வச்சு ஒரு கேக் சாக்லேட் பால் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அன்பரசி கிச்சனை இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேக்குக்கு க்ரீம் போடும்போது அது ஈவனாக இருக்கணும் இல்லையா, அதனால் அது மேல் பக்கத்தை நம்ம கட் பண்ணிவிடுவோம். அந்த கட் பண்ண பீஸை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அது கூட பவுடர் பண்ண சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நல்லா இதை ஒரு சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு மில்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டு உருக்கி இது கூட சேர்த்துக்க போகிறோம். உருக்கும்போது நீங்கள் தண்ணியை சூடுபடுத்திட்டு அது மேலே ஒரு கிண்ணத்தில் சாக்லேட்டை போட்டு வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா உருகி வரும். அதை சேர்த்துக்கங்க. இந்த சாக்லேட் நம்ம சேர்க்காம கூட இருக்கலாம், எந்த டேஸ்ட்டும் மாறாது. சாக்லேட் சேர்க்கலனாலும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்மளோட விருப்பம்தான் சாக்லேட் சேர்த்துக்கிறது வேண்டான்றது. இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த கேக் மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பால் மாதிரி செஞ்சு நாம் வச்சுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் இந்த பால் எல்லாம் செஞ்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை துருவி வச்சுருக்கேன். அதில் நல்லா புரட்டிட்டு எடுத்து வச்சுட்டா நம்மளோட ஸ்னோபால் ரெடி ஆகிடும். பாருங்கள் அதை நல்லா இதில் போட்டு புரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே மேலே ஸ்னோபால் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நீங்கள் ஒயிட் சாக்லேட்டில் தான் செய்யணும்னு இல்லை, டார்க் சாக்லேட்டில் கூட செய்யலாம், அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் எல்லாத்தையும் சாக்லேட்டில் புரட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எவ்வளோ செஞ்சால் கூட உடனே காலி ஆகிடும். இது சின்னவங்க மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் பெரியவங்களும் சேர்ந்து நாங்கள் காலி பண்ணிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சுருந்தோம். அதில் மீந்த பீஸை வச்சு செஞ்சதுனால நான் ஒயிட் சாக்லேட் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வெனிலா கேக் செஞ்சுருந்தீங்கன்னா அது ஒயிட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். எப்படி வேணாலும் எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது ஒரு கடி வாயில் அப்படி கடிச்ச உடனே உள்ளுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.